சார் யார் ஒருத்தர் கூட ஒரு பசங்க நினைச்சுக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல அரசியல் வருவாரு, கட்சி ஆரம்பிப்பாரலாம். என்ன கதை அடுத்து அடுத்து என்ன கேக்குறீங்களா? ஒரு பிரச்சார வீர எங்கேயா இறங்கிடுவீங்களோ? அப்படிலாம் இல்லைண்ணே. அதுதான் நடக்கணும்ன்றதா கண்டிப்பா அதுலயும் நம்ம போயிட்டு ஜாலியா டச் பண்ணிட்டு வர வேண்டியது. சப்போர்ட்டுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா சொல்லுவாரு, போ நீ தைரியமா போ. இல்ல ஆமா எனக்கு வந்து உங்களுக்கு எப்படி செம்ம சர்ப்ரைஸா இருந்திருக்கும். சர்ப்ரைஸா இருந்துச்சு ரொம்ப. ஏன்னா சார் வந்து பாலிடிக்ஸா அப்படின்ற ஒரு விஷயம் அவர் அந்த பாலிடிக்ஸ் பேசுவாரு, செட்லையுமே நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பட் ஆனா பாலிடிக்ஸா அவர் டைரக்டா இறங்கலான்றப்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி சூப்பர், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான பாலிடிக்ஸ் வரப்போகுது அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆமா சொல்லுவாரு, இன்கேஸ் வந்து நீ ஒரு மகளிர் அணியில நீ இறங்கி பாப்பானு. ஆமா எனக்கு பயமா இருக்கு மாமா, ஏன்னா பாலிடிக்ஸ் எனக்கு கொஞ்சம் பயம். பட் ஆனா இவங்க எல்லாம் சப்போர்ட் இருக்கும்போது ஜாலியா போயிட்டு வருவோம் அப்படி அந்த பக்கம். ஆரம்பிச்சிருக்கா அரசியல் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கே ஒரு புரிதல் வந்து அந்த படமும் ஆமாவா இல்லையான்றது. ஆமா அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லிட்டேன். அது வரைக்கும் வந்து அம்மா பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. எதுல இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வரைக்கும் ஒரு விஜய் சார் வந்து யாரையும் வற்புறுத்தி எனக்காக அரசியலுக்கு சப்போர்ட் பண்ண வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல, எல்லாம் அன்பு ரீதியாகவும் அவர் மேல இருக்கிற பாசத்தினாலையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்கேஸ் அவரு கால் பண்ணி கண்டிப்பா கொஞ்சம் உன்னோட அந்த பேச்சு திறனை கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்ட்டாருன்னா போலாம். பிரச்சார பீரங்கியா மாறிட வேண்டியதுதான் பாண்டியம்மா. கண்டிப்பா கத்துக்கிட்டோம். கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு அருமையான கட்டமைப்பு. நாங்கள் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் நாங்களும் பயந்தோம். அதாவது எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் என்னன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் அழைச்சாருன்னா எத்தனை கோடி மக்கள் பார்த்தோம் நம்ம. ஸோ அவ்வளோ பேர் பின்னாடி வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான ஒரு பேர் எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி 2 பேரும் நிறையா பேசணும், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அதை சொன்னேன், கண்டிப்பாக கூடிய ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்குண்ணா. அதுக்கப்புறம் எப்பாச்சும் மீட் பண்ணீங்களா எதர்ச்சியாவோ? இன்விடேஷன் கொடுக்க போனோமே. கோட்டோட கிளைமேக்ஸ் சீன், அந்த மேல ஸ்டேடியம்குள்ள 2 பேர் சண்டை போடுவாங்கல்ல, அந்த வந்து பிரசாத் ஸ்டுடியோல பண்ணிட்டு இருந்தாங்க ஷூட். சோ எனக்கு அப்பா அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த லுக்ல பார்த்தேன் அவரை ஒரு மாதிரி வேற மாதிரி. சின்ன வயசுல ஏஜ் லுக்ல சின்ன வயசு லுக் வந்து முடிச்சிட்டாங்க போல, இப்ப ஏஜ் லுக் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா செம்மையா இருந்தாரு. பார்த்த உடனே பிகில்ல எப்படி வந்து அவர் கூப்பிட்டாரோ நான் ஹக் பண்ணாரோ அதே மாதிரி ஏ பாண்டியம்மா வாடா வரேன்னு போயிட்டு ஹக் பண்ணிட்டேன். எப்பயும் போல ஹக் பண்ணிட்டு எப்படிடா இருக்க பிகில பாப்பாங்க. போய் கட்டி பிடிச்சிட்டேன், எப்படி சார் இருக்கீங்க, செம்மையா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீ எப்படிடா இருக்க அப்படின்னு. அப்புறம் மாமாட்ட தான் சொன்னாரு, என் பாண்டியம்மா திட்டு விழுந்துச்சு. ஒழுங்கா பாத்துக்கணும்.